உங்களோட மண்டையில் ஒரு மூளைன்னு ஒன்று இருந்தான் நேற்று. அந்த கண்ட பொறைய உடனடியாக இந்த 4 பேரில் ஒருத்தனோட பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இல்லையா, அதை அழகான முறையில் வீடியோ பண்ணி அந்த வீடியோ ஆதாரங்களோட நீங்கள் அந்த ஜமியத்துல் உலமாவுக்கு அதை எத்தி வச்சிருக்கீங்க. கம்முண்டு வாயை அதை பொத்திட்டு சனிக்கிழமை இப்போ பெருநாளாக கொண்டாடுங்க. அதுதான் முறை. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, எல்லாருக்கும் ஈத் முபாரக். அன்ஃபார்ச்சுனேட்லி இலங்கையில் உள்ள மக்களுக்கும் இன்று அழகான முறையில் ஈத் முபாரக் என்று கொண்டாட முடியுமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிச்சு. ஐரோப்பிய நாடுகள், மிடில் ஈஸ்டில் உள்ளவங்க, இலங்கையில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரே நாளில் பெருநாளை கொண்டாட இருந்த ஒரு சந்தர்ப்பம். அது இந்த புத்தளத்தை சேர்ந்த 4 பேரால் மண்ணா போச்சு இந்த முறை. நான் அப்படி தான் சொல்வேன். அந்த 4 பேரை தான் நான் தேடி கொண்டிருந்தேன். இறுதியில் ஒரு வீடியோ ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த வீடியோவை பார்த்தா உண்மையிலுமே கடுப்பாகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க பள்ளியாஸ்தர்லேருந்து பள்ளியாஸ்தர வெள்ளங்கள் நம்ம கதைக்கிறோம். என்னன்னா, நேத்து இதே இடத்துல இருந்து நாங்க பொறப் கண்ட விஷயமா உலமா சபை, கல்பிட்டி உலமா சபை, புத்தளம் உலமா சபை, கொழும்பு உலமா சபை எல்லாத்துக்கும் நாங்க அறிவிச்சு நம்மள எல்லாம் பள்ளியாஸ்தரே கேவலமா மெசேஜ் பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க. இப்ப உலமா சபை இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த பொறைய பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். நேத்து பார்த்த ஆளுக்கு சாக்கியோட தான் நிக்கிறாங்க ஆளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று இதே இடத்துல இருந்து தலைப்புறை பார்த்ததாக நாங்க எங்களுடைய பள்ளிவாசல் கிராமத்திலிருந்து 4 பேர் சாட்சியம் அளிக்க வந்தோம். பள்ளிவாசத்துறை கிராமத்திலிருந்து புத்தளம் ஜமியத்துல் உலமாவின் ஆபீஸுக்கு வந்து நாங்க சாட்சியம் அளித்தோம். நாங்கள் பிறை கண்டம் என்று சொல்லி அந்த பிறையை அவங்க குறிப்பிட்ட டைமில் காணையில் சொல்லி எங்களுடைய பேச்சை தட்டி கழித்து விட்டார்கள். ஆனால் பிறை இதுவரையிலும் தொடர்ந்தும் பிறை தென்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. உலமா சபையால் நேற்று சொல்லியிருந்தாங்க 6 மணியிலிருந்து 6:20 6:40 வரை தான் தலைப்புறை தென்படும் என்று. ஆனால் இப்பொழுது 6:43 வரை இன்னும் மறையவில்லை. இது எங்களுடைய கணிப்பின்படி இது 2வது முறையாகத்தான் நாங்கள் இது பார்க்கின்றோம். நேற்று எங்களுடைய பேச்சை அவங்க மதிப்பளித்தாலும் அதற்குரிய பிறை கண்டதுக்குரிய சாட்சியம் 4 பேர் அளித்ததற்கு அவங்க அதை நீங்கள் பிறை காணவில்லை, அதை வீணசத்தான் கண்டீர்கள் என்று எங்களுடைய உறுதியாக சொல்லி எங்களை அந்த இடத்திலிருந்து இந்த விஷயம் அவமானப்படுத்தின ஒரு கட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அவமானப்படுத்தினதென்றா உங்களுடைய கருத்தை நீங்க முன்வைத்து எங்களுடைய கருத்தை எடுபடாமல் ஆக்குவீர்கள். அதனால் இந்த 2வது குறை என்று நாங்கள் 100% இதை சுவராக சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த முறை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இதுக்கு ஜமியத்துல் உலமா இப்போ இவ்வாறான பொதுமக்களுடைய கருத்துக்களை நீங்கள் தட்டி கழிக்குமானால் உங்களுடைய ஜமியத்துல் உலமாவின் குறை கமிட்டியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான நிலைமைக்கு வரும். அதனால் இதற்கு பிறகு இவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளும்படி மிக பன்மையாக ஜமியத்துல் உலமா மற்றும் பெரிய பள்ளியின் முறைக்குழு, அதாவது புத்தளத்தின் பள்ளிவாசல் துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளங்கரை என்று சொல்லக்கூடிய சிறிய கிராமத்திலிருந்து இவங்க இப்போ வீடியோ எடுத்து போடுறாங்க. எப்படி இன்டெலிஜென்ட்டான ஆக்கள். இன்றைக்கு 2வது பொறை பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. நாங்கள் நேற்று பொறையை கண்டு அதை புத்தளத்துக்கு அறிவித்தோம், கொழும்புக்கு அறிவித்தோம். ஆனால் எங்களுடைய பேச்சு எடுப்படலை, எங்களோட பேச்சை தட்டி கழிச்சிங்க. அது நீங்கள் கண்ட நேரம் காணுவதற்கு வாய்ப்பில்லாத நேரம், அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சேன்னு சொல்லி இப்போ பேசுகிறீங்களேடா, அறிவு கெட்ட முட்டா பயல்களே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுத்து ஆதாரத்தோட போடுறீங்களே, இன்றைக்கி 2வது புரண்டு உங்களோட மண்டையில் ஒரு மூளைன்னு ஒன்று இருந்தான் நேற்று. அந்த கண்ட பொறைய உடனடியாக இந்த 4 பேரில் ஒருத்தனோட பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இல்லையா, அதை அழகான முறையில் வீடியோ பண்ணி அந்த வீடியோ ஆதாரங்களோட நீங்கள் அந்த ஜமியத்துல் உலமாவுக்கு அதை எத்தி வச்சுருந்தீங்கடா. நீங்கள் கண்டது புறத்தான்ன்றது என்னென்னா, அதில் கொழும்பு பெரிய பள்ளியை சேர்ந்த அந்த பிறை கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உலமா சொல்வதை கேட்டேன். அதாவது நீங்கள் கண்டது பொறையா இல்லாட்டி வேறு ஏதாவது தென்பட்டுச்சாண்டும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி சந்தேகங்களை அவங்க முன்வைக்கும் போது நீங்கள் வாய் மூடி மௌனமாக நீங்கள் சொல்கிறது தான் சாரி அமீர் சாப் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டீங்க தானே. வெளியே வந்து மக்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? நீங்கள் நல்ல ஹபீபி, நல்ல புள்ளன்ற மாதிரி ஒரு பேச்சை கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? மக்களுடைய ஒற்றுமை கருதி அவங்க எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கடா. அவங்களோட தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கம்முண்டு வாயை அதை பொத்திட்டு சனிக்கிழமை இப்போ பெருநாளாக கொண்டாடுங்க. அதுதான் முறை. ஏன் எங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுத்துறதாக மக்கள் இடத்துல சொல்லிட்டு இப்போ குழப்பம் பண்ண வரப்படாது. இப்போ நீங்கள் 2வது புறை 3வது புறை வீடியோவில் எடுத்து போடுற நீங்கள் புறைய வீடியோ எடுத்து நீங்கள் அந்த ஜமியத்துல் உலமாவுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காண்பித்திருந்தீர்கள் என்றால் இவ்வாறான ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம்
நிலவி இருக்குமா? அடுத்தது, நீங்கள் 4 பேர் கண்டதா சொல்கிறீங்க. நீங்கள் 4 பேர் கண்ணால் கண்ட சாட்சி இருக்கும் போது அது ஜம்மியத்துல் உலமா இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஆட்சியாளனாக இருக்கட்டும், அவன் வந்து சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். ஏன்? அதுதான் ஹக்கு. நீங்கள் கண்ணால் கண்டது உண்மைண்டா, அது எத்தனை மணி என்றாலும் பிரச்சனை இல்லை. அது 7 மணியாக இருக்கலாம், 8 மணியாக இருக்கலாம், 10 மணியாக இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நேற்று உங்களுடைய கண்களுக்கு அந்த பொறையை அல்லாஹ் தஆலா காட்டியது உண்மையாக இருந்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 பேர் சரி மக்களுக்கு சொல்லியிருக்கணும், நாங்கள் கண்டது 100% முதலாவது புரை என்பது எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நாங்கள் ஒரு முஸ்லீம், நாங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல போவதில்லை, சமூகத்தை வழிகெடுப்பதற்காக வரவில்லை, குழப்ப வரவில்லை. எனவே நாங்கள் 4 பேரும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாளை கொண்டாடுவோம். எங்களுடைய வெள்ளங்கரை பிரதேசம் அல்லது அந்த பள்ளிவாசல் துறை பிரதேசத்தில் நாங்கள் நாளைக்கு பெருநாளை நிச்சயமாக கொண்டாடத்தான் போகிறோம் என்ற அறிவிப்பை நீங்கள் செய்திருக்கணும். நீங்கள் கண்டது உண்மையாக இருந்தால். நீங்கள் 4 பேர் கண்ட விஷயத்தில் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கே சந்தேகம். அதனால தான் அவங்க அந்த காரணம் இந்த காரணங்களை சொல்லும் போது அதை அப்படியே கிவ் அப் பண்ணிட்டீங்க. அப்போ கிவ் அப் பண்ணிட்டால், கிவ் அப் பண்ணி விட்டீங்கன்னா அது உண்மை அல்ல. ஒரு ஹக்கை நாங்கள் சொன்னோம்டா மக்கள் முன்னால் வந்து அது உங்களுடைய தலை போனாலும் அது ஹக்கு தான், அது மாற முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 பேரும் சரி இன்று பெருநாளை கொண்டாடி அதை எதிர்த்திருக்கணும். அவர்களுடைய பிறைக்குழு எடுத்த முடிவு அது அவர்களுடைய பிரச்சனை, அதை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்கள். நீங்கள் 4 பேரும் உங்களோட ஊரில் போகிற கண்ணுங்களா பாருங்க. இப்போ உதாரணமாக ஐக்கிய ராஜ்யத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சர்வதேச பிறையை அனுஷ்டிக்கக்கூடிய 190க்கும் அதிகமான மக்கள் சர்வதேச பிறையை ஏற்றுக்கொண்டு பெருநாளை கொண்டாடுறாங்க. ஆனால் சிலர் வந்து நாங்கள் கண்டு தான் கொண்டாடுவோம்ன்றவங்க வந்து பிறையை தேடி அதை சரியாக கணித்து கண்டறிந்து அவர்கள் 10 பேராக இருந்தாலும் 50 பேராக இருந்தாலும் அவர்கள் கண்டது ஹக்கு என்பதற்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னால் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாகி, உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியில்லை. இலங்கையில் உள்ள பிறைக்குழு இலங்கை மக்களில் யாராவது பிறை பார்த்து சொல்ல மாட்டார்களா என்றதை தான் வருடம் அங்கே மேசை போட்டு பெஞ்ச் போட்டு உட்கார்ந்து அமர்ந்து இவ்வளவு மெனக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. போதாத்துக்கு மீடியாக்கள் எல்லாம் வர வச்சு அப்போ அவ்வளோ ஒரு எஃபெக்டோடு எடுக்கிறாங்க. அவங்க பெற காண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு மல்ல இடத்துல பதில் சொல்லணும். ஏன்? நீங்கள் பிறக்குழுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கிறதா இருந்தால் நீங்கள் முதலாவது பிறையை தேடுற ஒரு குழுவை நியமித்து பிறையை தேடணும். கண்டவன் நின்றவன் எல்லாரும் பிறை கண்டு அறிவிங்கன்னு சொல்லிட்டு அப்போ பிறை கண்டு அறிவித்ததுக்கு பிறகு அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த நேரத்தில் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் போகுது. அப்போ அதுக்குன்னு பிறை குழு உண்ட இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமையில் அல்லது வக்ஃபு சபையுடைய அணுகலில் இந்த பிறைக்குழு கட்டாயம் அந்த பிறையை தேடும் முயற்சியில் இறங்க வேண்டும். எங்கேயாவது ஒரு பெரிய டவருக்கு மேலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு மலைக்கு மேலேயோ போய் வலிமையாக பிறை காண முடியுமான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வாறான ஒரு முயற்சியை செய்தால் என்ன? இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு வானியல் சம்பந்தமான அறிவுகள், தொழில்நுட்பம் சம்பந்தமான முன்னேற்றங்கள், கருவிகள் எல்லாம் எங்களுக்கு வரப்பிரசாதமாக வந்திருக்கும் இந்த காலத்தில் பாமர்களிடத்தில் பிறையை தேடுங்கள் என்று நீங்கள் புட்டுவ மேசை போட்டு உட்கார்ந்து அங்கே ஒரு குழுவையும் அமைத்து கொண்டிருப்பது என்ன நலவு நடக்கிறது? ஒவ்வொரு முறையும் எங்களுடைய உறவுகளோடு சொந்தங்களோடு பிறநாளை கொண்டாட முடியாதான் என்ற ஏக்கம் ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு தான் அது தெரியும். எனவே இவ்வாறான பிழைகள் தவறுகள் நடப்பது இதுதான் கடைசி தடவையாக இருக்க வேண்டும். அடுத்த ரமலானில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது. எதிர்கால சந்ததியினர்கள் அவர்கள் சரியான இஸ்லாத்தை அணுகி ஒழுங்கான முறையில் அவர்களிடத்தில் இந்த பெருநாள்கள் போய் சேர வேண்டும் அல்லவா? 30 நாள் நோன்பு பிடித்து அந்த நோன்பினுடைய முழுமையான கூலியை கிடைக்கும் நாளான இன்றைய நாள் அது பிழையான நாளில் நாங்கள் கொண்டாடினால் அதில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் வந்து சேருமா? அதில் குறைவிடக்கூடாது. பொறுப்புள்ளவர்களுக்கு தான் அது நிச்சயமாக, அதில் தவறிழைக்கப்பட்டிருந்தால் அது பொறுப்புள்ளவர்களுக்கு தான் அந்த கேள்வி கணக்குகள் இருக்கிறது. அதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக இந்த பிறைக்குழு பிறையை தேடும் ஒரு குழுவாக மாற வேண்டும். மக்களுக்காக ஒரு முயற்சி எடுத்து பிறையை தேடி ஆதாரத்தோடு காண்பித்து அந்த பெருநாள்களை அழகான முறையில் கொண்டாடுவதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம், அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த தொடநடுங்கிகள் 4 பேரும், உண்மையை உறக்கச் சொல்ல தைரியம் இல்லாதவர்கள் 4 பேரும் கம்முன்னு பொத்திட்டு சனிக்கிழமை பெருநாளை கொண்டாடுங்கள். இப்போது குழப்பமும் வேண்டாம், 2ஆம் பிறையுடைய வீடியோவும் வேண்டாம், 3ஆம் பிறையுடைய வீடியோவும் நமக்கு வேண்டாம். எனவே கம்முன்னு சனிக்கிழமை பெருநாளை கொண்டாடுங்கள். ஈத் முபாரக்.